அங்க ஆரம்பிச்சு இங்க வரும். சரி, மொத்தம் 18 102 பார்த்தாச்சு. இதுல வந்து நம்ம மொத்தமா இருக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை 112 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த பீரியாடிக்கல் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனிமை வரிசை அட்டவணையில இருந்து பார்த்தே நீங்க என்ன சொல்லலாம், எத்தனை தனிமங்கள் இருக்குது ஒரு தொடர்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த தொடர்ல நடுவில் கொஞ்சம் நேரம் பிரேக் ஆயிருக்கும். இதோட கண்டினியூஷன் இந்த எண்ணில் இருக்கும். 18வது தொகுதியில ஒரு தனிமம் இருக்கும். அப்ப இதெல்லாம் சேர்த்து தான் நீங்க ஒரே லைனா வச்சுக்கணும். புரியுதா? தொடர்ல இப்போ ஒண்ணுக்கு தொடர் இருக்கா, இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு, இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்களே எனக்கு சொல்றீங்களா, ஒரு தொடர்ல எத்தனை தனிமங்கள் இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க தொடர் ஒன்று எடுத்துப்போம். தொடர் 1. இந்த ஒன்றாவது தொடர்ல எத்தனை தனிமங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. 2ல 2 நீங்க நேரா எந்த ஆரம்பிச்சா முடியும். இங்க 2 இருக்கு, அங்க எத்தனை இருக்கு? 6 இருக்கு. 6 12 12 இது எத்தனாவது தொடர்? 2. 3வது தொடர் பாருங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு. அதே 2. 4வது தொடர் பாருங்க. 4வது தொடர் பாருங்க. அப்படியே வரிசையா போக பண்ணிட்டே வாங்க. 18. அப்ப 4 18, 5ல 18 இருக்கான்னு பாருங்க. 6க்கு 18. 6க்கு 18. 6க்கு 18 இருக்காது. 6 பாருங்க. 6 எங்க இருக்கு? 18. சரி, இப்போ அந்த 6ங்கிற நம்பர் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 6ங்கிற வரிசைய ஒரு அம்புக்குறி போட்டு இன்னொரு வச்சுருக்காங்க. 57 இருந்து அதோட எழுத்து என்ன? லாம்டனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லையில ஆரம்பிக்குது. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய சப்டிவிஷன் தான் எது? இந்த லாம்டனம். அந்த லாம்டனம் ஆரம்பிக்கிறத வந்து என்ன சொல்றாங்க? லாம்டனைட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லாம்டனைட். அது எதுல பிரியுது? எதுல ரெண்டா பிரிஞ்சு வருது? எதுல பிரியுது? 6 பிரியுது. சரியா? இப்ப கணக்கு போட்டு சொல்லுங்க. இப்போ வந்து அந்த 6ல இன்னொரு எப்படி பிரிஞ்சிருக்கு. இது என்ன எழுத்து? ஏசி. ஆக்டினம் அப்படின்னு பேரு. அந்த தொகுதி ஃபுல்லா பேரு ஆக்டினைட்கள். தொகுதி ஃபுல்லா பேரு என்ன? ஆக்டினைட்கள். தொகுதி 6ல எத்தனை தொகுதி இருக்கு? இந்த 6ங்கிறதையும் நீங்க 18 தான் நீங்க சொல்லிட்டீங்க. இந்த 18 ரெண்டா உள்ளிடை தனிமங்களாக பிரிக்கிறாங்க. உள்ளிடை தனிமங்களாக பிரிக்கும் போது நமக்கு லாம்டனைடுகளும் அதே மாதிரி ஆக்டினைடுகளும் லாம்டனைடுகளும் சேர்ந்து 32 தனிமங்கள் வரக்கூடிய மிக நீண்ட தொடராக இருப்பது என்ன அப்படின்னா இந்த 6ஆம் நம்பர் தொடர். நீண்ட தொடர் எது? 6. 32 கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த தொடர் என்ன? தொடர் 7. இதோட முடிஞ்சா தொடர் இதுலயும் 32 தான் இருக்கு. மொத்த தனிமங்களும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 118 தனிமங்கள் நமக்கு கிடைச்சிடும். இதுதான் நம்ம பீரியாடிக் டேபிள்ல ஷார்ட்டா பார்க்கணும். இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு? ஸ்பெஷாலிட்டி என்ன இதுல? இதுல வந்து சில ஸ்பெஷல் குரூப்ஸ் இதுல வச்சிருக்காங்க. ஒன்று 17வது வரிசைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன பேர் அழைக்கிறாங்க? ஹாலஜன் குடும்பம். இதே போல 18 ஒரு ஸ்பெஷல்
நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, அப்புறம் ஆரியன், ரேடான், ஓஜோன், மந்த வாயுக்கள். மந்த வாயுக்கள்ல ஏன் நம்ம மந்த வாயுக்கள் சொல்றோம்? இப்ப ஹீலியத்துக்கு என்ன நம்பர், என்ன அணு எண்? இங்க இருக்கிறது அணின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறது அணு எடைன்னு சொல்லிட்டு இங்கேவா ஃபர்ஸ்ட் வாயுவா அணு எண் என்ன ஹீலியத்துக்கு போட்டு அணு எடை என்ன பண்ணுங்க சீக்கிரமா கொஞ்சம் கிட்ட வரும் லாங்ல இருப்பாரு. ஆமா ஹீலியம் அதோட அணு எண் எவ்வளவு சொல்லிடுங்க. அப்ப அந்த பக்கம் இருக்கிற நம்பர் என்ன? ரெண்டு தான் என்ன வெற்றியா இப்ப மேல இருக்கிறது 4. இப்ப வந்து இதை வந்து ஒரு அணுவாக நம்ம எடுத்துக்குவோம். ஹீலியம் அணு அப்படின்னு எடுத்துக்கோம். இந்த ஒரு ஹீலியம் அணுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? ஒரு முட்டைக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? ஒரு மஞ்சள் கரு, அதை சுற்றி வெள்ளக்கரு மாதிரி இருக்கிறது தான் இடைநிரல் வட்டங்கள். அதோட வெளிக்கூடு ஃபுல்லாக நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் எலக்ட்ரான் மட்டங்கள், எலக்ட்ரான் மட்டங்கள்னு பேர். அது என்ன பேர்? எலக்ட்ரான் மட்டங்கள். அப்போ நியூக்ளியஸ் கிட்டக்க, அதாவது முட்டை கிட்டக்க ஒரு ஆற்றல் மட்டம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு ஆற்றல் மட்டம் இருக்கும். இப்படியே நிறைய ஆற்றல் மட்டங்கள் அதோட எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்கும் இல்லையா? எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்கும். சரி, இப்போ வந்து ஹீலியத்துக்கு நம்ம போடணும், இடைநிரல் வட்டம் போடணும். இப்போ அணு எண் அடிப்படையில் நம்ம அதை போடணும். அப்போ நியூக்ளியஸ்குள்ள புரோட்டானின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நியூட்ரானின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். இது வந்து இருக்கும். சிலது 23 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு நியூட்ரான் வந்து கூடிடும். ஆனால் எப்பொழுதுமே அதனால இது கொஞ்சம் வேரியேஷன் வரதுனால என்ன பண்ணாங்க, அணு எண் என்பது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு புரோட்டானின் எண்ணிக்கையும் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். அப்போ நியூட்ரான் கூட அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அணு எண்ணுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக பிரிக்காம 23 எப்படி ஈக்குவலாக பிரிக்கிறது? எத்தனை பேர் பிரிக்கலாம்? 23 ஒரு நம்பராக பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 11 ஒரு 12 23 பிரிச்சிட்டோமா? அப்ப புரோட்டானின் எண்ணிக்கையும் நியூட்ரானின் எண்ணிக்கையும் இப்ப சமமா இருக்கா இல்லையா? இல்ல. ஆனா இங்க எத்தனை 11 புரோட்டான் இருக்கோ அதே 11 எலக்ட்ரான் வெளிக்கூட்டுல இருக்கும். அது வந்து சோடியத்துக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் ஹீலியம். இப்போ ஹீலியத்துக்கு 2, அப்ப 2 புரோட்டான் இருக்கு, 2 நியூட்ரான் இருக்கு உள்ளார. அதை சுற்றி வெள்ளக்கரு மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான். அப்ப எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 புரோட்டான் இருந்தா அதுக்கு ஈக்குவலான 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துப்போம். குக்கர்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன்? 2 புரோட்டான் 2 நியூட்ரான். இதான் குக்கர். இப்ப இதை சுத்தி எலக்ட்ரான் மட்டம் இருக்கு. ஆற்றல் மட்டம் இருக்கு. இதுல எத்தனை எலக்ட்ரான் போடலாம்? நம்ம 2 தான் போட முடியும். ஏன்னா இருக்கிறது என்னது? 2 தான். அதனால 2 எலக்ட்ரான் போட்டு மைனஸ் சிம்பல் போட்டுருவோம். இப்ப இதுக்கு வந்து நிறைய ஆற்றல் மட்டம் இல்லை. ஏன் இல்லை நிறைய ஆற்றல் மட்டம்? ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம், செகண்ட் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம், தேர்ட் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம், ஃபோர்த் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். எப்போ போட்டுக்கலாம்? மாண்டியம். இது என்னது? ஐஎஸ்ஆ. நல்லா பார்த்து. எஸ். அதுல அணு நான் சொல்லியது எஸ்ஐயோட அணு ஏ அரி மாட்டிக்கிட்டே பார்த்து சொல்லு. அடுத்த பக்கம் இருக்கிறது அணு எடை. சொல்லு. என்ன நம்பர் போட்டுட்ட? தெரியுதா? கண்டுபிடிச்சால நீ எஸ்ஐ கேட்டாங்க. எஸ்ஐ போட்டு அந்த நம்பர்
28 28 0 நம்ம 28 சரி இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா கூட்டுகளின் எண்ணிக்கையில எத்தனை எத்தனை எலக்ட்ரான்கள் நிரப்பும்னு சொல்லியிருக்கேன். இப்போ முதல் கூட்டுல 2 தான் மேக்ஸிமம் நிரப்பும். ரெண்டாவது கூட்டுல 8 எலக்ட்ரான் நிரப்பும். அதுக்கப்புறம் 8 16 8 8 நடந்துட்டே வரும். இதுதான் லாட்டன்ட் ரூல்னு பேர். இப்போ நம்ம இதுக்கு நம்ம எழுதுவோம். எத்தனை வட்டங்கள் வருதுன்னு நம்ம பார்ப்போம். சிலிக்கானுடைய புரோட்டான்களுடைய நியூட்ரான்கள் எண்ணிக்கை என்ன வரும் சொல்லுங்க. எத்தனை புரோட்டான் இருக்கும், எத்தனை நியூட்ரான் இருக்கும்? புரோட்டான் நியூட்ரான். 7 புரோட்டான் நியூட்ரானா? சரி அடுத்தது பாருங்க. எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? புரோட்டானின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எலக்ட்ரானின் எண்ணிக்கையை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எத்தனை எலக்ட்ரான் நம்ம வேணும்? எத்தனை வேணும்? எத்தனை வேணும்? எப்படி 7 எனக்கு சொன்னீங்க? 7 நம்ம எதை வச்சு சொன்னீங்க? எப்படி 7 வச்சு நீங்க சொன்னீங்க? 14 புரோட்டான். ஏன்னா எலக்ட்ரானின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புரோட்டானின் எண்ணிக்கை சமமா இருக்கும்னு சொன்னா அப்ப இது 14 எலக்ட்ரான் இருந்தா 14 புரோட்டான் இருக்குமா? அப்ப நியூட்ரான் 14 இருக்குமா? இது ரெண்டையும் சேர்த்தா வெயிட் வந்துருமா? வெயிட் வந்துருமா? இப்போ இதுதான் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் புக்ல எத்தனை எலக்ட்ரான் நிரப்பும்னு சொல்லியிருக்கேன்? 2. 14 நிமிஷம். இப்போ எத்தனை வேணும் இருக்கு? 14க்கு எத்தனை நேரம் இருக்கும்? அடுத்த ரெண்டாவது ஆட்கள் இருக்கும். 2 எத்தனை பிடிக்கும்? எத்தனை பிடிக்கும் 2ல? இப்படி பண்ணுங்கிறேன் 2 8 நீ ஆக்சன் ஃபுல் பண்ணி கட்டிட்டா நடந்து வர மாட்டேன். 8 16 நீ இருக்கிறதுக்காக நடந்து வரும். இப்போ எத்தனை போடலாம்ல? சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க. ரெண்டாவதுல 8 தான் மேக்ஸிமம் போடலாம் ரெண்டாவது வருஷத்துல. எத்தனை இன்னும் போடணும்? 2 3 4 5 6 7 8 ஒரு இடத்துல உட்கார நிறைய போகிறேன். அப்ப 8 2 நல்ல இடம் பெங்களூர் நாலு தான் வேணும். அப்ப 4க்கு மேல போடலாமா? போட உடைக்கிறதா? புரிஞ்சு போச்சு. 4ஓட நம்ம எழுதணும். இப்ப நம்ம இந்த கனிமங்கள்லாம் என்ன, சேர்மங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அணுனா என்ன, அணு ஆரம்னா என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொன்னேன்? கனிமம்னு சொன்னேன். சரி. இப்ப சேர்மம்னா என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கனிமங்களின் சேர்க்கை தான் என்ன? இப்ப நான் இங்க எழுதுறேன். நீங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? Ag. Agனா சில்வர். சில்வர்னா என்ன? தமிழ்ல வெள்ளி. இது என்ன? என்ன மெட்டலா இருக்கும்? என்ன உலோகமா இருக்கும்? வெள்ளி. என்ன உலோகமா இருக்கும்? வெள்ளி. அப்ப வெள்ளிக்கு நிறம்னா என்ன சொல்றீங்க? வெள்ளை. ஏஜின்றது எதோட சிம்பல்? வெள்ளி. வெள்ளியோட சிம்பல். சரி, இது என்ன? தங்கம். தங்கம். AU. அதோட சிம்பல் என்ன? கோல்டு. கோல்டு. சரி, என்ன என்ன? சோடியம். Cl என்ன? வெற்றி 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 H என்ன?
மாங்காய். இப்போ இது மூணுமே வந்து கம்பைன் பண்ணா அது சேர்மமா ஆகும். எப்படி சேர்மமா ஆகும்? எப்படி கம்பைன் அடிச்சுட்டு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணால் என்ன சேர்மம் கிடைக்கும்? சரி மாங்காய் தின்னு இருக்கான். அப்போ இது வந்து ஏன் ஆசி இப்போ இதையும் கம்பைன் பண்ணால் ஒரு சேர்மம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கனிமம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சேர்மம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அது கடை சாதம் சீக்கிரமா நீ இடத்துல போய் உட்காரு. ஹாலஜன் சொல்லும்போது எத்தனாவது தொகுதி ஹாலஜன் யாருக்கு தெரியும்? கேர்ள்ஸ் ஹாலஜன் குடும்பம் எத்தனாவது தொகுதின்னு சொன்னேன்? 17வது தொகுதி. எங்க இருக்கிற 17 கண்டுபிடி. தொகுதினா என்ன? கீழே வந்து தொகுதி. மேல இருந்து கீழே பார்த்துப்பா. 18ங்கிற நம்பர் எங்க இருக்கு பாரு. அதுல பார்க்காதடா. இந்த ப்ளூ கலர்ல கொண்டு பாரு. ப்ளூனா என்னன்னு தெரியாது. தொகுதி 2 3 4 5 நம்பர் கொடுத்தியா? டேய் ப்ளூ அது ஒரு சொன்னா கிரீன் அது சொல்றான்டே. எஃப் என்னது சொல்லியா? குளோரின் குளோரின் யூரியா புரோமின் அயோடின் இப்ப இது எல்லாம் எதோட குறியீடு? தொகுதியோட குறியீடு சொன்னோம். இப்ப இதெல்லாம் இந்த குறியீடெல்லாம் படிச்சுட்டு கனிமம்னா என்னன்னு சொல்லிடும். இப்போ அணுக்களுக்கு வந்துடும். இப்ப சிங்கிற குறியீடு எந்த அணு? சி. கார்பன் அணு. ஹெச்ங்கிறது என்னன்னு? இப்போ அணு ஆரம்னா என்ன, அயனி ஆரம்னா என்ன, அணுவுக்கும் அயனிக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன பிணைப்புகளை ஏற்படுத்துது, எத்தனை பிணைப்புகள் இதில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அப்புறம் சில கனிமங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சொல்லணும். அது என்ன கனிமம்னு அப்புறம் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லணும். இப்போ எல்லை அப்படின்றது ஒரு கனிமம், லித்தியம். இன்னொரு கனிமம் சிஎல். இந்த எல்லைக்கும் இந்த எல்லைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சிஎல்க்கும் இந்த சிஎல்க்கும் என்ன வித்தியாசம்? ப்ளஸ் என்ன அர்த்தம்? என்ன ஐடியா இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த போர்டு தெரியுதா? இதுல அதே எழுத்து தான் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து போட்டுங்க? இந்த ரவுண்ட் எவ்வளவு பெருசு இருக்கு? இது எதுனா இது என்னது? எல்லை. அப்ப எல்லைக்கு எல்லையா இருக்கும்போது அதனுடைய விட்டம் பெருசா இருக்கு. எல்லை பிளஸ்ஸா அது அயனியா ஆயிடுச்சுன்னா அதனோட அயனி ஆரமானது பிளஸ் ஆகும்போது குறையுது. எப்படி இது பிளஸ் ஆச்சு? பிளஸ் ஆகினா எப்படி ஆச்சு? இப்போ இணைக்கிற கடைசி வட்டம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு எலக்ட்ரானோ 2 எலக்ட்ரானோ இருந்துச்சுன்னா அந்த வினைகளை வந்து வேற ஏதாவது பக்கத்துல இருக்கிற இன்னொரு அணு வந்து பிடிச்சி இழுக்கும். இழுத்து அதுக்கு வாங்கிக்கும். அப்படி அது கொடுத்துச்சுன்னா என்னவாயிடும்? பிளஸ் ஆகினா ஆயிடும். இப்போ உங்ககிட்ட 10 சாக்லேட் இருக்கு. இந்த 10 சாக்லேட்ல இவனுக்கு 2 சாக்லேட் கொடுத்துட்டான். சரி, ஐட்டுமே கொடுப்பான். 10 சாக்லேட் வச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவனுக்கு 2 கொடுத்துட்டான். ஏற்கனவே அவன் சைஸு நிறைய 10 வச்சிருந்தான்ல பெருசு. இப்போ அவன் 2 குறைஞ்சிருச்சு. அவனுக்கு கொடுத்துட்டா அவன் வந்து ப்ளஸ் ஆகிட்டான். நல்ல குவாலிட்டி வந்துருச்சு அவனுக்கு, குட் குவாலிட்டி இல்லையா? அடுத்தது பாரு. இது என்ன அணு? 22 நிமிஷம். இது என்ன அணு? மைனஸ்
தருவனோட என்ன தருணா தர மாட்டேங்களா ஒரு மாங்காய் தானே எனக்கு அதில் தானே மறுபடியும் காமிச்சாருமா அது நான் அழுக வச்சு சொல்லி காமிக்கிறேன் எதுவுமே தர மாட்டேன் சொல்லினே அதெல்லாம் சரி ஒரு மாங்காய் எப்படி அதுமா சாப்பிட்டு எதனா எடுத்துன்னு வந்துட்டீங்க சொல்லி சொல்லிட்டாங்க சிஎல் கம்பேர் பண்ணும்போது சிஎல் மைனஸுக்கு ஆரம் அதிகமா கம்மியா அதிகம். இதுல பாருங்க லித்தியம் கம்பேர் பண்ணும்போது லித்தியம் பிளஸோட ஆரம் கம்மியா அதிகமா கம்மி. அப்ப பிளஸ்ஸா இருந்தா அயனி ஆரம் குறைவா அதிகமா குறைவு. அயனி ஆகும்போது அயனி ஆரம் அதிகமா குறைவா குறைவு. பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும்போது அயனி ஆரம் என்ன அயனி ஆரம் அதிகம். புரியுதா? சத்தம் போடக்கூடாது. என்ன சத்தம் போடக்கூடாது? இப்ப அயனி ஆரம் அதிகம்னு சொல்லிட்டேன். அதோட சைஸ் யார் போடுறீங்க? ஏய் ரெண்டுத்துக்கும் நீ அந்த ரவுண்ட்ஸ் போட அந்த படத்தை எல்லாம் போடுவோம். இதுக்கு மேலே போடு. சிஎல் பெருசா பண்ணுமா சின்னதா பண்ணுமா? பெருசா சிஎல் மைனஸ் சின்னதா மைனஸ் பெருசா பண்ணும். அப்ப போட கரெக்டா இருக்கா? அயனி ஆரம் எப்படி இருக்கு? சிஎல் மைனஸ் சிஎல் மைனஸ்க்கு அதிகமா இருக்கு. எல்லைக்கு எப்படி இருக்கு? அயனி ஆரம் சின்ன குறைவாக இருக்கு. இப்ப இந்த அயனி ஆரம்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப பிணைப்புகள்ல நிறைய பிணைப்புகள் இருக்கு. அயனி பிணைப்பு, சக பிணைப்பு, உலோக பிணைப்புன்னு பிணைப்புகள் இருக்கு. அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது சக பிணைப்பு. அடுத்தது உலோக பிணைப்பு. என்ன பண்ணணும்? இந்த பிணைப்பு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் கவர்தன்மையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி எலக்ட்ரான் கவர்தன்மையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? இங்க ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் அணு, இதோட வேணும், இதோட வேணும். ஹைட்ரஜன் அணுமயம், ஹைட்ரஜன் அயனி ஆரம் என்னன்னு பார்ப்போம். அயனி ஆரம் அல்லது சக பிணைப்பு ஆரம். உலோகங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய பிணைப்பு ஆரம் என்ன ஆரம்? அயனி ஆரம். அலோகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு சக பிணைப்பு ஆரம். இப்ப இது உலோகமா அலோகமா? இது உலோகமா அலோகமா? இது உலோகமா அலோகமா? அலோகம் தான். மெட்டல்ஸ்ன்றத நம்ம ஆவரணங்களா சுத்த முடியும், அப்படியாக நீட்ட முடியும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அயனி ஆரம் சொல்றது உலோக ஆரம் சொன்னா உலோகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இரண்டு உலோக அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மையத்தில் தூரத்தின் மாறி. இரண்டு உலோக அணுக்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் பாதியை தான் என்ன சொல்றோம்?
நடுவில் தான் அயன் பிணைப்பு. அலோகங்களுக்கு இடையில தான் பெரும்பாலும் சகப்பிணைப்பு தான். புரியுதா? ஹைட்ரஜன் அயனா வந்து சகப்பிணைப்பு ஏற்படுத்தினா அயன் பிணைப்பு ஏற்படுத்தும். ஹைட்ரஜன் உலோகமா அலோகமா? ஹைட்ரஜன் அலோகம் அலோகம் அலோகம். அலோகம். ஆபரணமா மாற்ற முடியாத கம்மியாக நீக்க முடியுமா? வேற ஒரு வாயு நிலையில இருக்கு. அப்ப அது என்னது? புரியுதா? நம்ம திண்மமா ஆக்கி கட்டி இது பண்ணி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்தாதான் அது உலகம். காப்பர் என்ன உலகமா அலோகமா? கரி உலகமா அலோகமா? கரி அடுப்பு கரி இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? இரண்டு ஹைட்ரஜன் அலோகம் நடுவீங்க. அலோகம் நடுவீங்களா? இந்த ரெண்டு அணு மையத்திற்கும் அதாவது உட்புற மையத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தின் பாதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிணைப்பு சகப்பிணைப்பு ஆரம் சொல்றோம். உலோகங்களா இருந்தால் உலோக பிணைப்பு ஆரம் சொல்றோம். அதுக்கு வந்து என்ன நம்ம எழுதலாம் அப்படின்னா 1.7. அப்பா இதை எழுதிக்கோங்க. அடி முடிஞ்ச ஓட்டுறோம் சரி சரி SVO SVN சரி சாரி சுதேஷ் தான் தவறமாக வாங்கி விட்டான். 1.7க்கு அதிகமா போயிடுச்சுன்னா அது அயனி பிணைப்பை ஏற்படுத்தும். எலக்ட்ரான் கவர்தன்மை 1.7க்கு மேல போயிடுச்சுன்னா அது என்னத்தை உண்டாகும்? அயனி பிணைப்பு. அப்போ 1.7க்கு குறைவா இருந்துச்சுன்னா அது என்ன பிணைப்பை உண்டாகும்? சகப்பிணைப்பு. புரியுதா? அப்போ 1.7 இருந்துச்சுன்னா அது என்ன? சமம். எப்படி சமம்? 50% சகப்பிணைப்பு, 50% அயனி பிணைப்பு. புரிஞ்சுச்சா? இப்போ இதுக்கு நான் ஹைட்ரஜனுக்கு ஒரு நம்பர் கொடுத்தேன். 0.74. இதோட டிஸ்டன்ஸ். இதுல பாதி என்னன்னு கண்டுபிடிங்க. இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? இரண்டுக்காக மையத்திற்கு இடைப்பட்ட தூரத்தின் பாதினா அயனி ஆரம் அல்லது சகப்பிணைப்பு ஆரம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இது வந்து ஃபுல்லா என்ன இருக்கு? இது என்ன பாதியா இருக்கு? ஆரமா இருக்கு. 29 செகண்ட்ரா 30 ரூபா. இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 7.4 சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பாதி எவ்வளோ? ஜூம் பண்ணுடா. அது நிமிஷம்டா. அடுத்தது இன்னொன்று குளோரின் அணு. சி 1. தெரியலடா. ஃபுல்லா மேல இடைவெளி என்ன காட்டுறீங்க? நீங்க காட்டுறீங்க. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 1.9. இதுல பாதி எவ்வளவு நடந்து? நீங்க கண்டுபிடிச்சு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தா உங்களுக்கு எது புரியல? 1.98 அதோடைய மொத்த தூரம். இது ஒரு குளோரின் அணு, இது
பொறுத்தவரை எது இருக்கும்? காந்தம் மண்ணு இல்லையா? இரும்பு இருக்கும். இந்த இரும்புங்கிறதோட குறியீடு என்ன அப்படின்னா Fe. ஃபெரஸ், ஃபெரிக் அப்படிங்கிறத நம்ம Fe குறிக்கிறோம். அப்ப இரும்பு எங்க கலந்துருக்கு? மண்ணிலே கலந்துருக்கு. இரும்புங்கிறது சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய மணலிலே இருக்கக்கூடிய ஒரு தாது. இந்த தாதுல இருந்து மண், தூசி இதெல்லாம் பிரிச்சு எடுத்து இதை சுத்தம் பண்ணா நமக்கு பியூரோட என்ன கிடைச்சிடும்? இரும்பு கிடைக்கும். இல்லையா? இப்போ இதெல்லாம் மட்டும்தான் இருக்கா? இரும்போட வேற பண்பு என்ன? இது என்ன சொல்றது? எதுல தான் இது இருக்கும்? அதுதான் எதுல தான் இது இருக்கும்? சே வாட்சில் உள்ளது சார்ஜ் போட்டுருது ஸ்மார்ட் வாட்ச். இதுல கொஞ்சம் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் போட்டா இது ஒன்றே எடுத்துக்கும் போது என்ன ஆகுது? இது என்ன பண்பு கொடுக்குது? என்ன இது என்ன பண்ணுது? கிட்ட எடுத்துட்டு போகும்போது ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம போகிற தள்ளுது. இப்போ என்ன பண்ணுது? அப்ப இது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? மைனஸ். இது சவுத் போலார். வடதுருவம் அப்போ ஒரு காந்தத்துக்கு எத்தனை துருவங்கள் இருக்குன்னு பார்த்தா 2 துருவங்கள் இருக்கு. ஒன்று வடதுருவம், இன்னொன்று தென்துருவம். நான் வடதுருவத்தையும் நான் கொண்டு போகும்போது இருக்குது. ஆனா ஒண்ணை மாத்திட்டு நான் கொண்டு போகும்போது என்ன செய்யுது? ஈர்த்து கொள்ளுது. இது காந்த விசை பண்பம். அப்ப இது உள்ள என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடணும். இந்த அலைகளுக்கு பேரு மின்சாரத்தோட சேர்க்கும் போது மின்காந்த அலைகளாக இது மாறும். நம்ம காதுக்கு சவுண்டு கொடுக்கறதுக்காக மின்காந்த அலைகளாக அதே போல இது என்ன போஷன்? வெற்றி சார்ஜோட இந்த பகுதி இது அடாப்டர். அப்ப வந்து இது என்ன செய்யுது? இது என்னது? இதுல அப்ப என்ன இருக்கு? பெரிய பின்னையா காந்தம் இருக்கு. காந்தம் இருக்கிறதால இரும்பு அதை என்ன செஞ்சுது? காந்தத்துக்கு இரும்பு இருக்கக்கூடியது இருப்போட குறியீடு Fe. சரி, இப்ப நான் சொல்றேன் இந்த தனிமங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை உருவாக்குதுன்னு சொல்றேன். Cu SO4 இது ரெண்டும் சேர்ந்து Cu SO4 அப்படிங்கிற சேர்மத்தை உண்டாக்குது. காப்பர் தனியா பார்த்தீங்கன்னா அது என்ன கலர்ல இருக்கும்? ஏய் சரி, காப்பர் கம்பி சே மஞ்சள் கலரில் இருக்கும். மஞ்சளும் ஆரஞ்சு கலந்து இது என்ன நீங்க சொல்லணும். நான் வந்து என்ன சொல்றேன்? இது காப்பர் கலந்துருக்கு. எதோட கலந்துருக்கு? இது சல்ஃபேட்டோட கலந்து. சரி நான் சல்ஃபேட்டோட கலக்கும்போது இந்த நேரத்துல தண்ணியோட சேர்ந்து வெளியில இருக்கக்கூடிய வாயுக்குள்ள எல்லாம் இருட்டு எடுத்துட்டு இந்த கலரை மாறிடும். ஆனா பியூரா இதை நான் இப்போ சூட் பண்ண வச்சுக்கோங்க, இது என்ன கலரா மாறும்? ஒயிட் கலரா மாறும். சரி பண்ணுங்கடிச்சு சூட் பண்ணி ஆசிக்கா தீபிட்டிங்க சூட் பண்ணி பாருங்க. அப்ப இது என்ன இருக்கு? தனிமமா சேர்மமா? 2 ரூபா தீபெட்டிக்கு ஆகலாம் அழுவக்கூடாது. என்னது? நம்ம டெய்லி சாப்பாடு செய்யறது இப்ப இந்த உப்புடைய சேர்மமா தனிமமா? சரி சூடுபடுத்துங்க சார். எது சேர்த்தீங்க? சரியா? சோடியமும் குளோரினும் சேர்த்துச்சுன்னா இது தனிமமா? இது தனியா இருக்கும்போது தனிமா, இது தனிமா ரெண்டு சேர்த்துச்சுன்னா இதுதான் என்ன பேரு? உப்பு. சாதா உப்பு, சோடியம் குளோரைட். சாதா உப்பு, சோடியம் குளோரைட். சார் அது சூடுபடுத்துங்க சார்.
உட்காரக்கூடாது, கீழே ஹீட் பண்ணணும். நீ இடத்துல உட்காரு, எல்லாம் இடத்துல உட்காரு, எல்லாம் தெரியணும்ல. ஹீட் பண்ணு. இது மெழுகுவர்த்தி இருக்கா கேண்டில்? இது எவ்வளோ நேரம் பிடிச்சிப்பா? கேண்டில் இருந்தால் நமக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பேப்பர் எடுத்துருவா. வெற்றி பேப்பர் சூடாகுது. கொஞ்சம் சூடாகும் போது இது கலர் சேஞ்ச் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது, சேஞ்சஸ் தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் கவர் ஆகணும். நீலாக்காய் டெஸ்ட் நோட்லாம் பிடிச்சி கேட்கிறானுவோ. ஆனால் யார் நோட்டுன்னு தெரியல. வந்துட்டாரு. அதையும் போடுறா வந்துட போகுது. டீச்சர் கை சுட போது ஒயிட் ஆகுதா? கீழே போட்டுருச்சுன்னா கீழே கூடலாம் வெற்றி வெயிடா பெரிய தனுசு நினைப்பேன். சுடுத்த கையில வச்சிருந்தீங்க ஜீரோ வாங்கிடாது. இப்ப பாருங்க, போதும் தெரிஞ்சு கலர் மாறிடுச்சு இல்ல? பாருங்க, நான் என்ன கலர் நல்லா காமிச்சேன்? நீலம். அது என்ன இருக்கு ஓரத்துல? ஒயிட். அப்ப காப்பி சல்ஃபேட்டோட கலர் இதுதான், ஒயிட் தான். அது ஈரத்தை எடுத்துக்கும் போது அது நீளமா அழகான கலரா மாறும். ஓகேவா? சுத்தமா வெள்ளையாக்கிட்டான்டா. நெருப்பை